சென்னை மாநகர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருமா? யாருக்குமா திருமணம் நடக்கணும்? வாங்க. திருமணம் யாரெல்லாம் வந்தீங்க? வர சொல்லுங்க. நில்லுங்க நில்லுங்க உள்ள போய் நில்லுங்க. பூமாலையில் ஓர்மல் அங்கே போயிடுறீங்களா? முதல் உத்தரவு, இதை நான் தான் தேரென்றது. கால் வந்துட்டு வரலாம். அடுத்த தொழில் நஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வளப்படுத்தணும்னு கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்? அங்கே நிலுக்கோங்க. ஆரோக்கியம். இன்னும் 2 தரம் காரணம். சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம். அடுத்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்லி வந்தது யாரு? ஓகே. எந்த ஊர் உங்களுக்கு? எஸ், வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், உட்கார முடியுமாப்பா? உட்கார முடியாது. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், பெரியபாளையத்தம்மான்னு ஒரு தாய் வாராளே, எங்கே இருக்கா? சரி. அதே மாதிரி மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. உங்களுடைய எல்லைக்களை போய் பார்த்தேன், நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தொழிலில் 3.25 ஆண்டுகளாக மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். இவை 2க்கும் காரணம் என்னன்னு கேட்டேன். மாந்திரிகத்தால் சில தவறுகள் நடந்திருக்கு. உங்கள் 2 பேரில் ஒருத்தருடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். வீட்டில் ஒரு வாரிசுக்கு மங்களகரமான காரியம் நடக்கணும் என்று சொல்லி முயற்சித்ததெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். அதையெல்லாம் நடத்தி உங்களை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அப்பா, அதே மாதிரி நீலவண்ண ஸ்தாரி அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய ஆட்சி 5.5 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த சோதனை ஒரு காரணம். அவர்கிட்டயே வர வாங்கி உங்களை வாழ வைக்கக்கூடிய வளம் கிடைச்சாச்சு. இனி பணமும் கிடைக்கும், தொழிலும் ஓங்கும், வரனும் கிடைக்கும், வாழ்வும் பெருகும். நல்லா இருக்கும் மக்களே, சாப்பிட்டு போங்க. அதே சென்னை மாநகர் தான் பார்க்குற தொழில் வளமாகணும்னு கேட்டு வந்தவங்க. நீ என்னடா தொழில் பார்க்குறே? கம்ப்யூட்டர் சொந்தமாக தொழில் பார்க்குறியா? என்னது? அமைதி. வாட்? ஆன்லைன் சம்மந்தமாக யார் பார்க்க? ஆன்லைன். நீ தானா? கால் வந்துட்டு வா. இப்போ சங்கிலியை ஒடிச்சிடாதங்க என் மகாராஜாக்களா. என்னது அது? கர்மசாமிக்கு யாருக்குள்ள சாதகமா அது? எதுக்குமா அது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மக்கள் நல்வாழ்வு சம்பந்தமான ஒரு துறையில் நீ இருக்கியா? அதில் கழிந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த முன்னேற்ற நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு நிறைய அவேர்னஸ், நிறைய வாலண்டரிஸ் உன் பக்கத்தில் வரல. சரிண்ணா? அது ஏன் இப்படி தடைப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியலை. அதுக்கு எனக்கு ஒரு மாற்றமும் வேணும். அடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வழியும் பிறக்கணும். அது என்னுடைய கிரகப்படி சரியாக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குறை. ஒருத்தரை நம்பி கொஞ்சம் வாழ்க்கையும் பணமும் வீணாக போனது. அதுலேயும் ஒரு திருப்பம் வேணும்னு ஒரு எண்ணம். சரிண்ணா? கால் வந்துட்டு வா. முத்துக்கு முத்தாக இந்தா உன் தொழிலை வளமாக்கி தரேன். இருக்க இடம் 6 மாதம் கழித்து உனக்கு அமையும். செல்வமாக இருப்பேன். வெற்றியாகும் மகளே. சாப்பாடெல்லாம் முடிச்சு போ. சந்தோஷமாக்கி தரேன். நல்லா தொடங்கலாம். கீழே போட்டுறாத, மெல்ல போ. கர்மசாமி. ஆமாம். யாருக்கு? கேட்டு பார்க்குறேன். ஃபாரின் சம்மந்தமான தொழில் யார் வச்சுருக்காப்பா?
ஃபாரின் போகணும்னு நினச்சது யார்? யாருப்பா அது? என்னடா தம்பி ஃபாரின் விஷயம் புரியல? ஃபாரின் இல்லையா? யாருக்கு? யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க, காலைல வந்துட்டு வரலாம். ஒருத்தி மகனா பிறந்தவனா வா. பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிட்டியா? உட்காருங்க. இடையில யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன நடந்துச்சு? இந்த விரல பிடி, கண்ணை மூடு. உனக்கு அறிவு இருக்கா? இவனை பாருங்க அனுப்புறதுக்கு விரும்புதியா நீ? நான் ஆசைப்படலையே. காலன்றாடா, அதை நான் பண்ணித்தாரேன். இவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. இவன் ஆயுள் பலமாக வாழ வைக்க இந்தியாவில் இருப்பான், உயர்ந்தவங்க இருப்பாங்க. உன் கடன்லாம் தீர்த்து தாரேன். வெற்றி மேலே விடுறான் என் பிள்ளைக்கு. நல்ல வீடை நான் வாங்கி தரேன். ஏன் கவலைப்படுற? கர்மசாமிக்கு இந்தா மகனே, செல்வாக்கா இருப்ப, உன் கடன்லாம் தீர்ந்துடும். இப்படி இந்தா சகல ஆரோக்கியத்தோடு இருப்பேன். இந்தா மங்கள குங்குமத்தோடு நீடூடி வாழ்வார். வெற்றி உண்டு மகளே. சர்வேஸ்வராய வா. நல்லா இருமா. கர்மசாமிக்கு என் மகன் என் சொல்ல கேட்டு வந்துட்டாம்னா, அப்பா எனக்கு அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு பொம்பளை கேக்கா. வா, எங்கே இருக்கான் உன் மகன்? என்ன செய்தான்? சாப்பிட்டு போனோம், அரைகுறையாக போயிடக்கூடாது. என்னம்மா அங்கே ஒருத்தி காலில் வந்துருக்கா, நீ வந்து நிற்கிற? கேள், இப்போ இரு. இப்போ என்ன சரியாக்கிறோம், ஏன் கவலைப்படுறேன்? உன் மகன் சொல்ல கேட்கணும்னு நான் சொன்னேனே, என்ன சொல்ல கேட்க மாட்டேக்கான்? பக்கத்தில் வா, கண்ணை மூடு பார்ப்போம். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மன் எங்கே இருக்கு? வீட்டில் வச்சுருக்கியா? கால் வந்துட்டு வா. நடை மறந்த கால்கள் தன்னை தடயத்தை பார். உன் மகன் மனத்துக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்குது உள்ளத்துக்குள்ள. அந்த விருப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு நோக்கம் ஒன்று அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அந்த தவறை துடைத்து நிலையான வேலையை உருவாக்கி தாரேன். குடும்பத்துக்கு உதவாத சிந்தனையை மனத்தில் வைக்கலாமா? சொல்லு. வச்சுக்கூடாதுல? கால் வந்துட்டு வா. வாமா, ஓடியா. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நிலையான வேலையில் உட்காருவான். பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவான். 2 தொழில் பார்ப்பான். நல்லா இருக்கும். பிறந்துடும். போயிட்டு கர்மசாமிக்கு அப்படி யாருக்கு இருக்குது கேட்டிருக்க? யாரோ போலீஸ் கேஸ் அட்டன் பண்ணாங்களாம்ல? யாருப்பா அது? யாருப்பா போலீஸ் கேஸ் அட்டன் பண்ணது? யார்? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கா? யார்? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கா? என்ன கம்ப்ளைண்ட்டு? கால் வந்துட்டு வா. அதான் போலீஸ் கேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லுதுல. கால் வந்துட்டு வா. போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம். உங்கள் அத்தா எங்கே இருக்காங்க? இல்லையா? பக்கத்தில் வாங்க. உங்கள் நகை வந்து கிடச்சிரும்.
களவாடியது யாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், பேப்பரில் வந்துடும். புரியுதா? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கிடச்சிரும். சொன்னது தான். இந்த பையனுடைய சனிக்கிரகம் இவனுக்கு சரியில்லை, அதனால் சொல்லடங்கி நிற்க மாட்டான். வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் வாடா. கண்ணை முடுறா, கண்ணை முடி. இந்த கல்வி ஞானம் கிடைக்கும். தெளிவாக போய்ட்டு பாஸ் ஆயிடுவான். நல்லா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. வாப்பா, என்ன கேஸ் உனக்கு? டைவர்ஸ் கேஸ். வா, உனக்கு வண்டி 3 கேஸ் வச்சுருக்க. இன்னொரு தான் காலம் பாப்பா. அந்த வழக்கில் உனக்கு வெற்றி வேணுமா? பின்ன எதுக்கு அப்ளை பண்ணீங்க? பக்கத்தில் வா, கண்ணை மூடு. பணம் எவ்வளவு கேட்டாங்க கோர்ட்டில்? யார் சொல்லுதா? அன்பில்லாத பெண்ணுக்கு இதமே 1000 செய்தாலும் முன்பின் எண்ணுவாளோ தருணம் மூண்டபோது கழிவாள். இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமாடா? தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். என்ன சொன்னார்? அன்பில்லாத பெண்டிற்கு இதமே 1000 செய்தாலும் முன்பின் எண்ணுவாளோ தருணம் மூண்டபோது கழிவாள். உண்மையான அன்பு உள்ளவா பொருளை நினைக்க மாட்டான், காசு பணத்தை நினைக்க மாட்டான், சொத்து சுகத்தை நினைக்க மாட்டான். ஆனால் உன் சொத்தில் பாதி வேணும்னு நினைக்கா, அவள் சேஃப்டி ஆயிடுவான். நாளைக்கு உன்னை தெருவில் விட்டானா என்னடா செய்வ? நீ சொல்லு. பொண்டாட்டி பிள்ளை வேணுங்கிறதுக்காக எழுதி கொடுக்க நீ தயாராக இருக்க. கால் வந்துட்டு வா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. கர்மசாமிக்கு கொஞ்ச நேரம் கண்ண மூடு பார்ப்போம். முதல்ல மனைவி மக்களை கொண்டு வந்து சேர்க்குறேன். சொத்தை அதுக்கு பிறகு நான் சொன்ன பிறகு நீ செய். வெற்றியாக போ. நல்லா போய்ட்டோம். கர்மசாமிக்கு அதே நீதிமன்ற வழக்கு. வாப்பா. மாத்திரை ஓடிச்சுட்டாங்க. 2 650 தானே, அது ஓடிச்சுட்டாங்க. கால் வந்துட்டு வரலாம். உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி. முதல்ல இதை முடிப்பு கொடுங்குவோம். வெண்ணி தாங்க முதல்ல. என்னப்பா உன் வண்டி வாகனங்கள்லாம் எங்கப்பா இருக்கு? வண்டியை வாங்கி தரேன், அடுத்து உனக்கு தொழிலையும் நல்லாக்கி தரேன். உன் நஷ்டத்துக்கு தகுந்த பணம் சேரும். கால் வந்துட்டு வா. வரலாம்ப்பா, வா. வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி மனத்துக்குள்ளே ஒரு எண்ணம் வச்சுருக்கியே, இந்தா அதுக்கு பணமும் தரேன், உன் தொழிலை வளமாக்கி தரேன். வெற்றி உண்டுப்பா. சந்தோஷமாக மகனே, ஜெயித்து என்னை ஆனந்தமாக பார்ப்பாய். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. எந்த கடையிலடா கிடைக்கும் நிம்மதி? சரி பண்ணிடுவோம். இப்போது கர்மசாமி அங்கே நில்லுமா, நான் கூப்பிட்டா தாம்மா வரணும். பொறுமையாக இருமா. 1 2 3 4 5 6. பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பற்றி கேட்ட வந்தது யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. என்னதுமா அது? பொண்ணுக்கு டைவர்ஸா? கால் வந்துட்டு வா. நான் இல்லைன்னுங்களா? யார் குழந்தை கேட்டு வந்திருக்கீங்களா? யார் எங்கே நிற்கிறீங்க? யாருக்கு? சபாஸ், வாங்க முன்னால் வந்துடுங்க. கம்பிக்கு முன்னால் விடுப்பா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. எழுதி முடிச்சிட்டாங்க, முடிச்சுக்கலாமா? ஓகே, கதையை எடுத்து விடுப்போம். கல்யாணம் பண்ணி போனாங்க ஐயா. குழந்தை பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலை. பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. அதில் இந்த பொண்ணு அவன் கூட வாழவான்னு நீ நம்புதியா? உட்காரு முதல்ல கீழே. யார் டைவர்ஸ் பண்ண போகிறான்? உனக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. 2 பேருமே குற்றவாளி. புரியுதா?
என்னது 2 பேரும் குற்றவாளி என்ன அர்த்தம்? ஆமாம், உனக்கு தெரியாது, துறை விடு, காலில் வந்துட்டு வா. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே. உலகத்தில் நம்ம நினைப்போம் நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைப்போம். எங்கள் குருசாமி சொல்லுவார், அடே நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் உங்கள் 2 பேருக்கும் மட்டும் தெரியாதுன்னு நினைக்காதங்கடா. உங்கள் பக்கத்தில் ஒரு தெய்வங்கிற ஒரு சக்தி மறைபொருளான்னு உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்காங்கடாம்பார். எப்படி சொல்லுவார்? நீங்கள் 2 பேரும் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத, உங்கள் பக்கத்தில் தெய்வங்கிற ஒரு சக்தி மறைபொருளாக நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறது, உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறது. இதை உணர்ந்து செயல்பட்டால் நீங்கள் உத்தமமாவீர்கள்னார். அதை மாதிரி அவரவர் பெற்ற பிள்ளை அவரவருக்கு பெருசாக தான் தெரியும். ஆனால் இந்த பிள்ளை மனத்திலையும் குற்றம் இருக்குது, அந்த எரப்பாளி பேமரையும் குற்றம் இருக்குது. புரியுதா? அவன் தான் இவளை முதல்ல குற்றவாளி ஆக்கினான். அந்த குற்றம் இவள் மேலே இருந்தது உண்மை. ஆனால் அவளை திருத்தி நல்ல முறையில் வாழ வைக்க இந்த பைய கூட வாழ மாட்டாவா. போய்ட்டு வா. இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், தாய் மனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வா. அவனை திருத்தி எனக்கு ஒன்று சேர்க்க முடியும் அப்படி சொல்லி என் பிள்ளை இன்னொரு தரம் கால் விட்டு வா. நல்ல தாய் தானே, இதுக்கெல்லாம் கைதட்ட மாட்டீங்களே. வாங்க ஓடியா, இதை கொண்டு அப்படி என் பாதத்தில் வச்சுட்டு வா போ. அவன் நீதிமன்றத்தின் வாசல் வரை சென்றாலும் அவன் நெஞ்சுக்குள்ள நான் மனசாட்சியாக இருந்து பேசி உன் காமாட்டோடு சேர்த்தேன். இப்போ பார்த்தியா கருப்பசாமி ஜெயிச்சிட்டாம்ல. அவ புத்தியை முதல்ல மாற்றுதேன், இவா புத்தி சைக்கிளில் ஏறி வேற பக்கத்தில் போகுது. கட் பண்ணிடுவோம். போய்ட்டு வா. அடுத்து பேசுவோம். குழந்தை வரம் கேட்க வந்தவங்க, என்ன என்ன இனிக்குது ஏதேதோ நினைக்குது. பெத்தெடுக்க முடியலன்னா தத்தெடுக்கலாம்னு திருப்தியாக இருக்கீங்களா? பக்கத்தில் வாங்க. வயசு எத்தனை? இதுவரை குழந்தை ஜனனம் ஆகலை. இந்த ஒரு கையை மட்டும் பிடிமா, இப்படி சாமியை நினச்சிக்கா. நீங்கள் வா, இந்த கையை பிடி. கண்ணை முடிக்காங்க 2 பேரும். ஐயா இருக்க, இன்னும் ஒரு பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்குது. கால் வந்துட்டு வா. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் பிறடெல்லாம் நின்றுமோங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது. இந்த குழந்தைய பெற்று எடுத்துட்டு நிற்க வச்சுருவோம். ஆனால் ஒன்று தாயி பராசக்தி பொம்பளை பிள்ளை பிறக்கும், மகாலட்சுமின்னு பேர் வைண்டா. கர்ப்பசாமிக்கு ஜனனமாகிற நாள் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருக்கும். புரியுதா? ஆனந்தமாக இருப்பீங்கப்பா. அஷ்டலட்சுமிகளும் கைகூடுகின்ற நாளாக இருக்கு. வேறு என்ன வேணும்? ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம், இயற்கையாக எல்லாம் செய்திருவீங்க. நடக்க போ. கர்ப்பசாமிக்கு அழகுக்கு மறு பெயர் கண்ணன். அழகு மேம்படுத்துகிற தொழிலை கொண்டவர் யார்? பியூட்டிஷன். அழகு அழகு அழகு. யாரெல்லாம் வந்தீர்களம்மா? பெண்ணுக்கு அழகு எதுமா? ஏன்ல உன் துணைவியாரா? அப்போ நான் என்ன சொன்னேன்? என்ன வேணும் உங்களுக்கு? கையேந்தி நிற்கிறீங்களே, கால் வந்துட்டு வாங்க. கிடச்சிருண்டா, கவலைப்படாத. வா பக்கத்தில் ஓடியா. என்ன படிச்சிருக்கிற? பெரிய படிப்பாச்சடா. பக்கத்தில் வா. இந்த படிப்புக்கு இந்தியாவிலே வேலை கிடையாது. சுயமாக தொழில் ஆரம்பிப்போம். இருக்கிற தொழிலை பெருமையாக நிறைய ஜனவசியத்தை உருவாக்கி தந்தால் போதும்ல. இந்தா ஒரு வங்கியில் உதவி செஞ்சு உனக்கு பணத்தை வர வைக்கிறேன், உன் கடனை தீர்த்து தரேன். 3 ஆண்டுகளுக்குள்ளே பல லட்சங்களை சம்பாதித்து சொந்த மனையில் இருப்பீர்களப்பா.
வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தும் என் பிள்ளை நல்லா இல்லையே கருப்பசாமி அப்படி ஒருத்தர் கேட்குறாங்களே. யாருப்பா? எந்த ஊர்? மெட்ராஸ் தானே. பின்னால் சொல்ல மாட்டேன் வரா. நாராயணர் வராரு. எந்த ஊர் உங்களுக்கு? சொந்த ஊர்? கன்னிராஜபுரம். 1 2 3 4 5 6 விளாத்திக்குளத்தை தாண்டி ராமநாடு போகக்கூடிய வழியில் இருக்குது. இடது பக்கத்தில் காமராஜர் சிலை தோணுத அந்த இடம் தானே. கால் வந்துட்டுவாங்க. டிங் டிங். சோமா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? உங்கள்கிட்ட எவன் கேட்டான்? சரி, இன்னும் 2 தடவை கால் வந்துட்டு வாப்பா. 100 கோடி உட்காருடா. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? இப்போ ரெண்டு பெருவர்களையும் கொடுப்பா. கண்ணை மட்டும் முடிக்கா, நான் பார்க்குறேன். ஆவணியில் ஒரு புதிய வாழ்வு ஒன்று தொடங்கக்கூடிய நிலை இருக்குது. ஏற்பாடு செய்யலாமா? எந்த மாற்றமும் இல்லையே. அவரும் 2வது தரத்து மாப்பிள்ளை தான். நல்ல குடும்பம், உயர்ந்து இருப்பாங்க. சரி, வேறு என்ன செய்யணும்? இந்த பையனுக்கு வேலை செப்டம்பருக்குள்ளே கிடச்சிரும். இந்தா ஜெயிச்சு வா. முதல் மாத சம்பளத்தை கருப்பசாமி கோயிலுக்கு தர்ம கட்டளைக்கு கொடு. இந்த உன் பிள்ளைய வாழ வச்சுட்டாரு, வியாபாரம் நல்லாகும். பௌர்ணமிக்கு ஒரு சரியாக்கிறதும்பா. அதில் வேறு ஒன்றும் இல்லை, கல்லெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத போ. கருப்பசாமிக்கு அப்படியா? இந்தா இந்தா நோய் இல்லாமல் நல்லா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு 1 2 3 4 5 6 7 8 9. யார் யார் யார்? என் பிள்ளை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருக்கோம்னு வருத்தப்படுறாங்களே. யார் அது? வாப்பாங்க. உன் பிள்ளை எங்கேயா இருக்கான்? வந்துடணும். அங்கேயே நின்று கையை காட்டினா எப்படிங்க முடியும்? எங்கே இருக்கு உங்கள் பிள்ளை? இவர் யார்? நீங்கள்? உங்கள் பிள்ளை எங்கே இருக்குது? பெங்களூர். நீங்கள்? இந்த பிள்ளை எந்த ஊரில் இருக்குது? நீங்கள்? நான் கேட்ட கேள்வி நீங்கள் புரிஞ்சிங்களா? பிள்ளை ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம் இருக்கிறார்களே அப்படி நான் கேட்டேன். உட்காருங்க உட்காருங்க. கால் வந்துட்டாப்பா. உன் பிள்ளை எங்கக்கா இருக்கு? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் மெட்ராஸை தான் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் தெங்காசியில் உள்ளவங்களுக்கு நான் பேசலை. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்தாலும் சரி, சொன்னது தான் பரவாயில்ல. 24 ஹவர்ஸ் ஆகட்டும், உட்காரலாம். சரிம்மா, நான் போய்ட்டோம். என்னடா அவன் மகனுக்கு என்ன செய்யணும்?